ST Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். இன்னைக்கு வந்து சோகத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அந்த கரூர்ல மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்றதை விட அந்த துயர சம்பவம் நடந்ததற்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த 40 உயிர், அந்த பிஞ்சு குழந்தைங்க 5 பிஞ்சு குழந்தைங்க உயிர் போனதுக்கு யார் முழுக்க யார் காரணம் தெரியுமா? முழுக்க 100% காரணம் நடிகர் விஜய் மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இது போல எண்ணற்ற பெரிய மாநில தேசிய கட்சிகள் எல்லாமே, அதாவது தெருமுனை பிரச்சாரம், பொதுக்கூட்டம், மாநாடுன்னு எண்ணற்ற எவ்வளோ நிகழ்ச்சிகள், நாங்கள் கூட எவ்வளோ நிகழ்ச்சிகள் மாநாடுலாம் நடத்தியிருக்கிறோம். அது போல நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துகிறப்ப அதிகப்படியாக தொண்டர்களோ அதாவது பொதுமக்களோ வந்து நம்மளை வந்து காண்றாங்க, நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய கொள்கையை என்னன்னு கேட்க வரப்ப அவங்களுக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்துவாங்க? நீ தலைமை மட்டும் கிடையாது, நீ ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமான நம்பர் 1 நடிகர். நீ அப்போ உன்னை பார்க்கறதுக்கு உன்னுடைய ரசிக கூட்டம் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீ இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் கூட எல்லாருமே வருவாங்க. அப்ப நீங்க வந்து காவல்துறை கிட்ட வந்து நீங்க ஒரு சந்தையில அனுமதி கேட்கிறீங்க. நீ வார முழுக்க நீ பிரச்சாரத்தை நீ மேற்கொண்டிருந்தீன்னா அவ்வளவு கிரௌட் அந்த இடத்துல வந்திருக்காது. நீ வாரத்துல ஒரு நாள் தான் நீ பிரச்சாரத்துக்கே வர. அதுவும் நீ சூஸ் பண்ண கிழமை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை கிராமப்புறங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கூலி வேலைக்கு போறவங்க சனிக்கிழமை நாள்ல தான் அந்த சந்தை பகுதியில அவங்க தினந்தோறும் கூலி வேலைக்கு செஞ்சு அந்த கூலி அந்த சம்பளத்தை வந்து அந்த பணத்துல வந்து அந்த சந்தையில வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, மளிகை பொருட்கள் வாங்குவாங்க. ரெண்டாவது அந்த சந்தையில வந்து எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய இடம் அது. அப்ப அந்த இடத்த வந்து நீங்க சந்தையை கேட்டிருக்கீங்க. ஆனா காவல்துறை அகலமோ நீளமோ பரப்பளவுல வந்து அங்க பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லா பெரிய கட்சிகளுக்கு அந்த மீட்டிங் ஸ்பாட் அந்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறப்ப நீங்க வந்து 11:30 மணிக்கு வந்து நீங்க வந்து டைம் கேட்குறீங்க. என்ன பண்ணிருக்கணும்? உன் முகத்தை காட்டுறதுக்காக உன்னை நீ அவங்க கிட்ட நீ வந்து பேசுறதுக்காக நீ எப்ப 11:30 மணி நம்ம டைம் நம்ம சொல்லியிருக்காங்கன்னா நீ 11:40 11:50 நீ அங்க ரீச் ஆயிருக்கணுமா? நீ ரீச் ஆயிருக்க கூடாதா? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற? நீ அந்த இடத்துக்கு நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து 7:40 தான் அங்க வந்திருக்கிற. நீ வரப்ப இருட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்கிற. நீ இருட்டுக்குள்ள என்ன பண்ணின்னு வந்த நீ? அது அவருக்கு தான் வெளிச்சம். அது இருட்டுக்குள்ள மேல ஏறி நிக்கிறீங்க. அப்ப அதாவது வந்து இதுல முழுக்க தவறு வந்து நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த கரூர் ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள், இவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமே தவிர வேற யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா வெறும் 500 போலீஸார்கள் மட்டும் தான் 500 போலீஸார்கள் மட்டும் தான் பணியாளர் இருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்ட இடம் அவங்க கொடுத்த இடம் வந்து குறிப்பிடான பகுதி. உளவுத்துறை இவங்களுக்குலாம் தெரியாது இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னன்னா இவங்க சொன்னாலும் உளவுத்துறை நேரம் அவங்களுடைய எம்பி செய்தி அவங்களாம் இது வந்து நோட் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ கூட்டம் வரது. அதுக்கேற்ற பாதுகாப்பு உங்களை பார்க்கறதுக்கு நீங்க நாமக்கல்ல ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு 1000 ரசிகர்கள் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த மாவட்ட பொறுப்புல பர்மிஷன் வாங்கின அவனுக்கு தெரியாதா? அந்த மாநில பொறுப்புல இருக்கிற அவனுக்கு தெரியாதா? அந்த தேர்தல் பிரச்சார குழுக்கு தெரியாது தமிழக வெற்றி கழகத்துக்கு? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க, ஒரு தெருமுனை கூட்டமாவே வரீங்க, அது ஒரு பொதுக்கூட்டமாக கூட, அதுக்கு பொதுக்கூட்டத்துக்கு கூட ஒரு 5000 10,000 பேர் தான் வருவாங்க. அதிகபட்சம் ஒரு 15,000 பேர், 27,000 பேருக்கு மேல அங்க வந்து கூஞ்சிருக்கிறாங்க. நீங்க வந்து வரீங்கன்னா முதல்ல பெண்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட தொண்டர் படை ஃபர்ஸ்ட் எங்க? தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் படை எங்க? பாதுகாப்பு படை எங்க? மகளிர் அணி எங்க? இளைஞர் அணி எங்க? மருத்துவ அணி எங்க? மாணவர் அணி எங்க? அப்ப நீ கட்டமைப்பே கிடையாது. நீ ஒரு கம்பெனி, நீ அரசியல் கட்சி தலைவனே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ கம்பெனி, நீ ஒரு பொம்மை. எவனா சொல்றத செய்யற கை கட்டி மேலே ஏறி பேசிட்டு போயிடுற. இதுல என்ன சொல்லப்படுறா அதிகமா பகிரப்படுற கருத்து என்னன்னா, முதல்வர் வந்து கரூர்ல பரப்புரை மேற்கொண்டார், முப்பெருமெல்லாம் மேற்கொண்டார். அப்போ 5000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அங்க பாதுகாப்புல இருந்தாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒத்த ஆளு, நீ கேரவானுக்கு மேல நிக்கிற, எவ்வளவு ஹைட்ல நீங்க நிக்கிறீங்க? நீங்க அவ்வளவு ஹைட்ல நிக்கிற உனக்கு ஒத்த ஆளுக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பவுன்சர் 4 பேரு, மத்திய அதிரடி உங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு, உங்களுக்கு போலீஸ்க்கு கீழே பாதுகாப்பு, மேல பாதுகாப்பு,
உனக்கு புல்லட் ப்ரூஃபோட ஒரு போலீஸ் நிக்கிறாங்க. உன்னை பார்க்க வர, உன் பேச்சை கேட்க வர, உன்னுடைய கொள்கையை உன்னுடைய கருத்தை கேட்க வர உன் தொண்டனை நீ என்ன பாதுகாத்த? நீ எதை வச்சு பாதுகாத்த? நீ உனக்கு போலீஸ் ஆயுதம் ஏற்றிய போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல உனக்கு? உனக்கு வெளிநாட்டுல துபாயில இருந்து பவுன்சர் அணி வச்சிருக்கிறல்ல, எத்தனை பவுன்சர் கூட நிக்கிறாங்க. அப்ப உன் தொண்டனை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஏன் துப்பு இல்லைன்னு நாங்க கேக்குறோம். அந்த இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு கருத்து கிடையாதுங்க. உசுறு போய் இருங்க, செருப்பை வீசுவாங்க, கல்ல வீசுவாங்க, வெடி குண்டு கூட வீசுவாங்க. அரசியல் கட்சி தலைவர்னா எதையா நம்ம தாங்கணும். அரசியல் கட்சி தலைவர்னா செருப்பை வீசுவான், மரத்தை வீசுவான், தக்காளியை வீசுவான், அழிப்போம். நம்ம எல்லாத்துக்கும் நீ தயாரா தான் வரணும். நீ உன்னை பாதுகாக்க தயாரா வரல. நீ உன் தொண்டனை பாதுகாத்தியா? உன் தொண்டனுக்கு நீ தண்ணீர் வாங்கினியா? நீ அங்க நீ வந்து சும்மா வந்து ஒரு 5000 பேரோ 500 1000 பேர் வரல, 27,000 பேர் வந்திருக்கிறாங்க. குழந்தை, பெண்மணி, முதியோர், இளைஞர்கள் எல்லாருமே கரெக்டா நீ சூஸ் பண்ற. சனிக்கிழமை சூஸ் பண்ணிருக்கிற, கரெக்டா கிரௌட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து காலதாமதப்படுத்தி இருக்கிற. திட்டமிட்டு நீ தான் எல்லாமே பண்ணிருக்கிற. நீ யார் மேல பழி தூக்கி போடுற? நீ திட்டமிட்டு 11:30 மணிக்கு வர சொன்ன காவல்துறை 11:30 மணிக்கு பர்மிஷன் கேட்ட. நீ எதுக்காக 7:40க்கு வர? நீ வந்து 10 நிமிஷத்துல அங்க எல்லாம் படுகொலை ஆகுது. 10 நிமிஷத்துல அங்க சம்பவம் நடக்குது. அப்ப யாரு சொல்லி நீ யாரு எதுக்காக நீ வந்து காலதாமதம் கிரௌட கூட்டுற? ஆல்ரெடி அந்த சந்தை பகுதியில இருக்கு, நிக்கிறதுக்கே இடம் இருக்காதான். ஆல்ரெடி அங்க பப்ளிக் கூட்டமே இருக்குமா? அப்ப நீ நீ காலையில 11:30 மணிக்கு நீ வரேன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் 4 மாவட்ட மக்கள் அங்க குவிஞ்சிருக்கிறாங்க. கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாது, 4 மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமா அங்க குவிஞ்சிருக்கிறாங்க. நீ காலம் தாமதப்படுத்த கிரௌட் ஆயினே இருக்கிறாங்க. அப்ப யாரு மேல குற்றம்? யாரு இதுல கொலையாளி? நீதான் கொலைக்காரன். ஏர்ஷோல வந்து மக்கள் இறந்தாங்க, கள்ளச்சாராயத்துக்கு மக்கள் இறந்தாங்க. முதல்ல இவங்களெல்லாம் நேர்ல பாக்குறதுக்கு முடியல. ஆனா இப்போ இந்த சம்பவத்துக்கு நேர்ல போயிருக்காரு. இது நீங்க எப்படி நேர்மையான முறையில பாக்குறீங்க? என்ன நீங்க அதாவது கொலைக்கு காரணமானவன் விடிய கால 2 மணிக்கு கரூர்ல இருந்து தனி விமானத்துல நீ குடு 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 நீலாங்கரை வீட்டுக்கு வந்து நீ பூந்துக்கணும். நீ கள்ளக்குறிச்சியில இதோட 60க்கும் மேற்பட்டவர்கள் விவசாயம் முடிச்சிடுறாங்க. சென்னை மெரினாதான் அப்படின்ற யார் சொல்லிடுறாங்க. அப்ப இதுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பு. அது விபத்து இல்லைங்க, அது தன்னை தானே நம்ம அழிக்கக்கூடிய விச சாராயத்தை குடிச்சு செத்தவனை நம்ம வந்து கால மறுநாள் கூட போய் பார்க்கலாம். அதுல பிரச்சனை கிடையாது. இது வந்து விபத்து ஒரு சம்பவம். நீ ஏன் வந்த? நான் என்ன பர்மிஷன்ல பேசக்கூடாதுங்க. நடிகர் விஜய் சட்டப்படி புதுமையை போல எல்லாமே போடலாம். ஆனா அது உண்டான நடைமுறைகள் வரிமுறைகள் வந்து காவல்துறையும் அரசாங்கமும் செஞ்சு கொடுக்கணும். இதுல வந்து நீங்க விஜய் மட்டும் எப்படி பிளான் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. விஜய் எங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க? சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க? அவரு வயசானவர், அவரு வந்து 9:30 மணிக்கு பிளைட் பிடிச்சி வந்திருக்கலாம், 10 மணிக்கு வந்திருக்கலாம். அவரு நைட்டோட நைட்டா கிளம்பி கரூருக்கு வந்து அங்க துக்க நிகழ்வுல அந்த துக்கத்துல வந்து பங்கெடுத்துக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து நலம் விசாரிச்சு அவங்களுடைய வருத்தத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கினாரு. நீ என்ன செஞ்ச? அதாவது உயர் ரக போதைப் பொருள், இந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருள் பயன்படுத்துறவெல்லாம் அவனுக்குலாம் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பார்த்தோன்னா பயம் வந்துடும், அப்படியே நடுக்கம் ஆயிடும். அப்படியே அவனுக்குலாம் எப்படி சொல்றது, அந்த பயத்துல அவர் என்ன செய்வ தெரியாத அவர் உடனே தண்ணி கட்டு பிடிச்சி அப்படிலாம் அங்க வந்துட்டு. இல்லன்னா வந்து நீங்க கரூர் எல்லாருமே சென்னையில இருக்கிற எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்ல இருந்து நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்னையில இருந்து பிளைட்டை பிடிச்சி எல்லாம் கரூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ கரூர்ல இருந்து உன்னால மரணம் அடைஞ்சிருக்காங்க, உன்னால 40 பேர் செத்து இருக்கா, உன்னால 10 குழந்தை செத்து போயிருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நீ. அங்க நீ படுகொலை செஞ்சுட்டு நேரா ஜாலியா நீ போதைய போட்டு நீ நேரா நீ நிலங்கரை வீட்டுல வந்து பூந்துனுக்குற. 38 மணி நேரம் ஆச்சு, 2 நாளா நீ வெளியே வரல. கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மீண்டும் விஜய் வந்து அந்த மருத்துவமனைக்கு அவங்க போனா மீண்டும் இது போன்ற சம்பவம் அதிகமா ஏற்படாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்காங்க. நீங்க அங்க இருந்து கிளம்பிருக்க எப்படிங்க கிளம்ப முடியும்? ஒரு உயிர் போயிருக்குது, ஒத்த உயிர் போனா கூட இப்ப ஒரு கட்சியில ஒரு உசுறு போச்சுன்னா நம்ம இன்னும் அனுசரிப்போம். அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியா இருந்துச்சுன்னா அந்த கட்சியோடைய கொடி அரைக்கம்பத்துல பறக்க விடுவாங்க. நான் அதை இப்ப இந்த ஆபீஸ்க்கு நான் வர வழியில பாக்குறேன். தமிழக வெற்றி கழக கொடி அப்படியே ஆரவாரமா பறக்குது, ஜகஜோதியா பறக்குது. எதுவுமே அரைக்கம்பத்துல பறக்கல. 2வது வந்து அவங்க துக்கத்தை அனுசரிக்கிறேன்னு ஒரு அறிக்கை கூட வெளியிடல. அப்ப முழுக்க இந்த படுகொலைக்கு இந்த மரணத்திற்கு
கனிமொழி அவர்கள் மட்டும்தான் காரணமே தவிர வேற யாருமே காரணம் இல்ல. செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுடைய ஆம்புலன்ஸ்ல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு, இது எல்லாமே திட்டமிட்ட சதியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குங்கிறீங்க. நீங்க என்னடானா விஜய் போதையை போட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டாருன்னு. ஆமா, நிதானம் இல்லாத அடிப்படையில் குற்றச்சாட்டு நேற்று பிரேமலதா கூட என்ன சொன்னாங்கன்னா, இப்பொழுது அதிகமாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வந்து வருது. ஏன் ஆம்புலன்ஸ் வேற வழி இல்லையா அந்த பகுதியில் போறதுக்கு? ஆம்புலன்ஸ் இந்த பாதுகாப்பு கொடுத்தவங்க சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்துல அவங்க பிரச்சார கூட்டத்துல 27,000 பேர் பங்கேற்றிருந்தாங்க. அங்க கூட்ட நெரிசல்ல இன்சிடென்ட் இவர் பேசி கிளம்பி அவர் வண்டி எடுத்துன்னு ஸ்பீடா போயிடுறாரு. அவர் வண்டி எடுத்துட்டு வேகமா ரீச் ஆனதுக்கு பிறகுதான் கூட்ட நெரிசல் அதிகமாயிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தரா விழுந்து அவங்க வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வாக்கி டாக்கில இங்க ஏதோ இன்சிடென்ட் நடக்குது, உடனடியா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே லோக்கல்ல இருக்கிற தனியார் இருக்க மத்தவங்களுக்கு கூட எல்லாம் ஆம்புலன்ஸா வராங்க. நான் என்ன கேக்குறேன்னா, படுகொலை அங்க மரணம் ஏற்பட்ட உடனே நீ போதையில உங்க கருப்பு ஏதாவது கூலிக்கு போடுறாங்க பசங்க வந்து கூலிக்கு போடுறியா? நீ போதில போய் கிளம்பி போயிட்டாங்க. என்ன நடந்தது? மரணம் ஏற்பட்டிருக்குங்க. மரணம் ஏற்பட்ட உடனே நீங்க ஏன் நீங்க கிளம்பி போறீங்க? நீங்க அவர் மேடையில பஸ்ஸுக்கு மேல பேசிட்டு இருக்கும்போதே இந்த 2 ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வருது? செந்தில் பாலாஜி அந்த கரூர் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க ஸ்பாட்ல வந்தாங்க. செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க, தெரியல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ் அண்ணன் 4 பேரை ஒன்னா சேர்த்து அடிக்கிறவரு. அவரு குழந்தை மேல அழறாரு. உன் கூட்டத்துல உன் தொண்டை உன் ரசிகை வந்து செத்து போயிருக்கிறான். நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை வீடியோ நான் போட்டிருந்தேன். ஒரு சுடுகாட்டுல நின்று எங்களோட எச்சரிக்கைக்கு பயந்து அவங்க தேதி தள்ளி வச்சாங்க. கரூர்ல நடந்து போச்சு. இனிமே தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே அனுமதி கொடுக்க கூடாது, நீதிமன்றம் கொடுக்கவே கூடாது. இல்ல, விஜிலன்ஸ்ல கொடுத்த புகார் எப்பவுமே வந்து உரிய நடவடிக்கை எடுக்காம கிடையாது. இல்ல, மாலினி ஜெயச்சந்திரன் மீது வந்து இங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி அலுவலகத்துல வந்து 10 முறை புகார் கொடுத்துருக்கிறோம். நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட இன்னைக்கு நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்காக சில விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது வந்து இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த தனிநபர் ஆணையத்தெல்லாம் நாங்களாம் நம்ப முடியாது, அரசாங்கத்துக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க, எங்களால கூட நம்ப முடியல. இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையும், ஏன்னா நாங்கள் 10 முறை புகார் கொடுத்தோம். ஒன்றிய கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, மோடி மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. புகார் கொடுத்து 10 முறை புகார் கொடுத்தோம். இதோ 1.5 வருஷம் ஆகுது. மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விவகாரத்துக்கு வந்து கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை, தனிநபர் விசாரணை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் வாதம் தான், எல்லாத்துக்கும் வாதம் வைக்கலாம் தான். இந்த 40 பேர் பலியான சம்பவத்திற்கு நடிகர் விஜய் மட்டுமே, அந்த கட்சி மட்டுமே, அந்த மாநில பொறுப்பாளர்கள், தேர்தல் பிரச்சார குழு மட்டுமே தான் காரணமே தவிர இதுல யாருமே இதுல காரணமா இருக்க வாய்ப்பே கிடையாது. அது விசாரணை பண்ணட்டும். இவங்க பண்ற தனிநபர் விசாரணையை அவங்க கேட்கற சிபிஐக்கு போட்டாலும் விசாரணை செய்யட்டும். விசாரணையே முழுமையா தெரியும். ஏன்னா நீதிமன்றமே சொல்லியிருக்கு, ஒரு பொது நிகழ்ச்சியில, ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில வந்து எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது அந்த கட்சி தலைவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா நான் நடந்த ரஜினிகாந்த் முற்றுகை போராட்டத்துல நாங்க வந்து வெடி வெடிச்சோம். என்ன வரவேற்று நாட்டு வெடி வெடிச்சாங்க. அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், பாம்பிளாஸ் ஆக்ட் எங்க மேல போட்டாங்க. அதுல என் கட்சி தொண்டர் 5 பேர் மேல கூண்டாஸ் போட்டாங்க. நான் முன்னாள் கமிஷனர் விஸ்வநாதன் நான் நேரா பார்த்து இது எல்லாத்தையுமே காரணம் நான் தான், அந்த போராட்டத்துக்கு தலைமை நான் தான், என்ன கைது பண்ணாங்க, என்ன குண்டச்சத்தில் வருவாங்க, என் பொறுப்பாளரை என் தொண்டனை வெளியே விடும். நான் போய் பேசினேன். நீ பேசனியா? நீ வந்தியா? நேரா போய் நீலாங்கர வீட்டுல போய் பூந்துக்கினீங்க. நீங்க போதை தெரிஞ்ச உடனே இன்னைக்கு காலையில வெளியே வரீங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.